அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ பால்ஸ். நேற்று 21 மே அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது. ஸோ என்னென்ன ஸ்டாக்லாம் பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, முழுக்க செய்தி மட்டும்தான். இங்கிலீஷில் சொன்னால் நியூஸ் சேனல். அதேமாதிரி நம்ம சொல்கிற செய்தியில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அவங்க செபி அட்வைஸோட அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் அவங்க விடுங்க. நான் ஒரு செபி அட்வைசர் இல்லை, நான் சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை அவங்களோட பகிர்றேன். இது முழுக்க செய்தி பயிர் தான். நம்ம சேனல் வந்து டெய்லி ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷ் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நேற்றோட வீடியோட தொடர்ச்சி தான். ஸோ நேற்று நிறைய கம்பெனி மிஸ் பண்ணியிருப்பேன், அந்த கம்பெனி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது ஷீலா ஃபார்ம்ஸ் லிமிடெட் 924 கரண்ட் பேஜ் குவார்டர்லி ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. காலாண்டு முடிவுகள் 65 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 49% வந்திருக்கு. இது போன வருஷம் இதே குவார்டரை ஒப்பிட்டு பார்க்கும்போது 49% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இயரில் குவார்டர் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது. ஏன்னா போன குவார்டரை கம்பேர் பண்ணாலும் 108% வந்திருக்கு. கிட்டத்தட்ட டபுள் ஆக்கியிருக்காங்க ப்ராஃபிட்டை. ஸோ இயர் குவார்டர் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஷீலா ஃபார்ம்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்துஸ்தான் ஃபுட்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 499, 22 கோடியே 90 லட்சம், கிட்டத்தட்ட 23 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 13% ஓரளவுக்கு டீசனான ரிசல்ட்டு. குவார்டரில் ஓகேவான ரிசல்ட்டு. போன குவார்டரில் என்ன பண்ணாங்களோ அதோட ஒரு 90 லட்சம் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்துஸ்தான் ஃபுட்ஸ் லிமிடெட். வாடெக் வபாக் லிமிடெட் கரண்ட் பேஸ் 998, 28 கோடி ப்ராஃபிட்டு. இது இயரில் பார்த்தீங்கன்னா 169% வந்திருக்கு. குவார்டரில் 25% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இயரில் குவார்டரில் சூப்பரான ரிசல்ட்டு. ஓவரால் நல்ல ரிசல்ட்டு தான் வாடெக் வபாக் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் பார்க்கும்போது எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 54. இவங்க வந்து 49 கோடி 60 லட்சம், கிட்டத்தட்ட 50 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலனில். இது வரைக்கும் இவங்க பண்ணாத ஒரு பெரிய ப்ராஃபிட்டு. ஸோ இயரில் பார்த்தீங்கன்னா 1941% வந்திருக்கு. குவார்டரில் 1730% வந்திருக்கு. சேல்ஸ்லாம் ஓரளவு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த வாட்டி டேக்ஸில் உள்ள வித்தியாசம் இல்லை, நிறைய டேக்ஸ் இவங்களுக்கு ரீஃபண்டாக வந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் கம்பெனி நல்ல ஒரு பெரிய ரிசல்ட்டாக இவங்க இது வரைக்கும் இல்லாத ரிசல்ட்டை மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களும் தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு அடிக்கடி ஆர்டர் கிடச்சிட்டே இருக்கும். ஆர்டர் புக்கில் இவங்க ஆர்டர் புக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நான் பார்க்கும்போது எய்தர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 779 ரூபா கரண்ட் பேஸு. 1 கோடியே 43 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி இதுக்கு மேலே நல்லா ப்ராஃபிட் பண்ண கம்பெனி இந்த குவார்ட்டரில் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸும் ரொம்ப டவுன் ஆகிருக்கு. அதேமாதிரி இபிட்டாவும் ஆப்ரேட்டிங் மார்ஜினும் டவுன் ஆகிருக்கு. ஸோ இதனால் கம்பெனி நல்ல ஒரு பெரிய லாஸ் பண்ணி 1 கோடியே 43 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டருக்கு வருத்தமான செய்தி தான். ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 418, 172 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 53%. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. குவார்டரில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் 227 கோடி பண்ணாங்க, இப்போ 172 கோடி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி குறைவாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 24% குவார்டரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. அதுமாதிரி கம்பெனி ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் வந்து சின்ன டிவிடெண்ட் தான், 418 ரூபாய்க்கு. கோதாவரி பவர் ஸ்பாட் லிமிடெட் 967 ரூபா கரண்ட் பேஸு. 219 கோடி ப்ராஃபிட்டு. இது இயரில் 28% வந்திருக்கு. ஸோ இயரில் நல்ல சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. பட் குவார்டரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. போன குவார்ட்டரில் பண்ணதோட 10 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4% குவார்ட்டரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதேமாதிரி இவங்க அப்கமிங் போர்டு மீட்டிங் இருக்குது 24 மேல. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் கொடுத்தானே முடிவெடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. பிஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 370 ரூபா கரண்ட் 370 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் நல்ல சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. 32% வந்திருக்கு. பட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா 17% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் 450 கோடி பண்ணாங்க. இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 80 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டர் மட்டும் தான் கொஞ்சம் போராக இருக்குது. பட் இயர் சூப்பராக தான் இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 9 ரூபா, கரண்ட் பேஸ் 3585. டிவிடெண்டில் 1/4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 20 ஆகஸ்ட்டு. செக்டர்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனியாகவும் இருக்காங்க. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 85 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 37%, குவார்டரில் 6%. ஸோ நல்ல சூப்பரான ரிசல்ட்டு இயரில். குவார்டரில் ஒரு உலக ஓகேவான டீசனான ரிசல்ட்டு. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 20 ரூபா, கரண்ட் பேஸ் 938, டிவிடெண்டில் 2%. செக்டர் லூப்ரிகன்ட்ஸில் இருக்காங்க. 1 இல்லை 2 டிவிடெண்ட் தருவாங்க வருஷத்துக்கு. எம்பிஎஸ் லிமிடெட் 28 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் 11% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டரில் 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்ட்டர்லையும் போன வருஷம் இதே குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் ஆனது குறைஞ்சிருக்கு. 1 கோடி 2 கோடி 3 கோடி குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீழ்ச்சி. ஆனால் இவ்வளோ தான் வீழ்ச்சி அடைஞ்சாலும் கம்பெனி நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட் இது வரைக்கும் இல்லாத டிவிடெண்ட் மாதிரி அறிவிச்சிருக்காங்க. 45 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ் 1632, டிவிடெண்டில் 2.25%. இதுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 16 ஜூலை. செக்டர் இ லேர்னிங்கில் இருக்காங்க.
ஒன்றுலேருந்து 2 டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புள்ள ஒரு ஷேர் கம்பெனி. மயூர் யூனிடெக்கர்ஸ் லிமிடெட்ஸ் இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டு 32 கோடி ப்ராஃபிட், இயர் 17%, குவார்டர் கோடில் 9%. ஸோ அளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க மயூர் யூனிடெக்கர்ஸ் லிமிடெட். யூனிகார்ட்டர்ஸ் லிமிடெட் அதேமாதிரி கரண்ட் ப்ரைஸ் 538, 3 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் yield பார்த்தீங்கன்னா 6%. செக்டர் வந்து லெதர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தருவாங்க. சுந்தரம் ஃபைனான்ஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 269 ரூபா கரண்ட் 269 கோடி குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 172%, குவார்டர் கோடில் 164%. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை இந்த குவார்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சேல்ஸ் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி 25 கோடி 30 கோடி பண்ணவங்க இந்த குவார்டரில் மட்டும் சேல்ஸ் மட்டும் 218 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய சேல்ஸ் பண்ணால பெரிய ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க கம்பெனி. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை சுந்தரம் ஃபைனான்ஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெடும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா 5 பைசா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 250, டிவிடெண்ட் yield 3/4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 5 ஜூலை 2024. வருஷத்துக்கு 2லேருந்து 3 டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. செக்டார் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. கேஆர்பிஎல் லிமிடெட் 280 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 4 ரூபா டிவிடெண்ட் நேற்று அறிவிச்சிருந்தேன், முந்தானத்தை அறிவிச்சிருந்தாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 4 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் yield 1.5% வருது. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. செக்டார் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இன்னும் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். இபிஎல் லிமிடெட் 195 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 28 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பேக்கேஜிங்கில் இருக்காங்க. 2 ரூபா 15 பைசா டிவிடெண்ட் தரலாம், பட் தருவாங்க. வருஷத்துக்கு 2 தடவை தராங்க. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் yield தான் இருக்குது. 3M இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 31,448, 28 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் டைவர்சிஃபைல இருக்காங்க. போன வருஷம் 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 100 ரூபா இந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் 3M இந்தியாவிலேருந்து. எலகன்ட் மார்பிள் அண்ட் கிரானைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 270 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 29 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து கிரானைட் அண்ட் மார்பிள்ஸில் இருக்காங்க. 3 ரூபா 30 பைசாலேருந்து 2 ரூபா 75 பைசா வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம எலகன்ட் மார்பிள்ஸ்லேருந்து. குளோபல் ஸ்பீட்ஸ் லிமிடெட் 776 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 29 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பிவரேஜ் அண்ட் டிஸ்டிலரிஸில் இருக்காங்க. 6 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். போன வருஷம் அதான் கொடுத்துருக்காங்க. ஓரியன்ட் பேப்பர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 53 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 29 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்டு 1 ரூபா டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோட நியூஸ் முடிஞ்சது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.